ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப மனையில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறது. ஸோ எது வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறது அப்படின்னா மே மாதம் 14ஆம் தேதி வரை ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ சுக்கிரன் வலிமையிட்டால் சுகபோகங்களோடு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும், பணம் புரளக்கூடிய தன்மை, குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான அத்தனை அம்சங்களையும் கொடுக்கும். பெண்கள் மூலமாக சில சந்தோஷமனம் தரக்கூடிய விஷயங்கள், கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய அம்சங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் கையில் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா யாருடைய நட்சத்திரத்தில் செயல்படுவார்னா கிருத்திகை நட்சத்திரத்திலும் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிஷம். அப்போது கிருத்திகை என்ன சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் பிரயாணம் பண்ணும்போது, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் என்பதை 12 ராசிகளுக்கும், அதாவது மேசம் முதல் மீனம் வரை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீன ராசி அன்பர்களே, 14/5/2026 வரை ரிஷபத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலம். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மீன ராசி அல்லது மீன லக்ன அன்பர்களுக்கு அந்த சுக்கிரனுங்கிறது யார் அப்படின்னா 3க்குரியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன். அவர் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அதே சமயத்தில் 8க்குரியவன் அட்டமாதிபதி, வலிவேதனை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அப்போ ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கும் போது என்ன நடக்கும்? பொருளாதாரம் நல்லா இருக்கும். காசு பணம், கையிருப்பு பணம் என்பது உங்கள் முயற்சினால் நல்லபடியாக இருக்கும். ஆனால் என்ன, சில சமயங்களில் மனம் குழப்பமாக இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா மீனராசி என்பவர்களுக்கு இப்போ 7ரை சனியில் ஜென்ம சனியாக இருக்கும்போது மனசு அங்கே இங்கே அலைச்சல் திருச்சல் டென்ஷன், ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். என்னதான் கொஞ்சம் கோபம் அதிகமாக காண்பிக்கும், ஒரு பிடிவாத குணம், மந்த குணம், ஒரு டல்லாக இருக்கக்கூடிய தன்மை, எதை செய்தாலும் ஏதாவது ஒரு குறை காண்பிக்கக்கூடிய தன்மை, ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அது இன்னொரு தடவை செய்யக்கூடிய தன்மை, ஒரு மனதில் ஒரு குழப்பம், கரெக்டாக செஞ்சோமா இல்லையா. ஸோ இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மீனத்துக்கு உண்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் தெளிவு பெறும், இந்த காலகட்டத்தில் தெளிவு பெறும். அதே சமயத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் பணத்தை கொடுக்கும், கையிருப்பு பணக்காரர்கள் பணத்தை கொடுக்கும். ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக இருக்கார். மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்கள் எதிரி யாருன்னு தெரியாமல் இருந்தால் இப்போ தெரியப்படுத்திடும். இவங்க தான் நமக்கு எதிரி, இவங்க தான் நமக்கு தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்கூட உங்களுக்கு வைக்கும். அதன் மூலமாக அதுக்கப்புறம் எப்படி செயல்படணுங்கிற அந்த எண்ண உணர்வுகளை கொடுத்து சரி செய்ய வைக்கும். அதாவது யார் மற்றவங்க எப்படி என்னங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இப்போ மீனத்துக்கு கண்டிப்பாக உண்டு. இப்போ நீங்கள் கொஞ்சம் மெதுவாக கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜென்ம சனி நடக்கும்போதே சனி பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார், விரையாதிபதியாக இருக்கார், அவரே லாபாதிபதியாக இருக்கார். 2 ரோலை செய்வார், லாபத்தையும் கொடுப்பார், விரயத்தையும் கொடுக்கும், பணமும் வரும், செலவும் ஆகும், மனசும் நல்லா இருக்கும், ஆனால் குழப்பமாக இருக்கும். ஆனால் வெளியில் தெரியாது, உள்ளுக்குள்ளேயே அதை யோசிச்சுட்டு இருப்பீங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா சிங்கம் போல் இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபியருங்கிறது கண்டிப்பாக இந்த மீனத்துக்கு உண்டு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மீனராசி என்பவர்கள் புதிய விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்கிறீர்கள் அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். இதுவரைக்கும் யோசிக்காமல் செஞ்சுருந்தா கூட இப்போ யோசிக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி பெரிய பாதிப்பு என்பது இல்லை. பொருளாதாரம் கண்டிப்பாக உண்டு.
கல்வியில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும், கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய தன்மை. மனசு தான் இதுக்கு, வேறு எதுவும் இல்லை. மனசு வச்சிங்கன்னா படிச்சிருவீங்க, மனசு வைக்கலைன்னா படிக்க முடியாது. ஆசிலேஷனாக இருக்கும், இதை படிக்கலாமா அதை படிக்கலாமுங்கிற குழப்பம்ங்கிறது இந்த மீனத்துக்கு உண்டு. ஒரு படிக்கணும், ஒரு டிசிஷனை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வழிகாட்டி அவசியம். மீனத்துக்கு உங்களுடைய குருமார்கள், ஆசிரியர்களுடைய வழிகாட்டி ரொம்ப அவசியம் என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். சுக்கிரன் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்குது சார், இதனால் நமக்கு என்ன சார் ப்ளஸ்ன்னா, சொகுசுக்கு சார்ந்த விஷயத்தை தேடி செல்வீங்க. சொகுசாக இருக்கணும், எனக்கு இது வேணும், என்னுடைய ஆசை, இந்த ஆசைக்கு தேவையானது வேணும் அப்படிங்கிறது கேட்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை இருக்குன்னா இருக்குது. சுக்கிரன் தான் வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம். தாராளமாக செலவு செய்வீங்க, வாங்குவீங்க, வாங்கிக்கலாம். ஆனால் என்ன, இரவு நேர பயணத்தை முற்றிலுமாக தவிர்க்கப்படுவது நல்லது. ஏன்னா அதே சுக்கிரன் தான் 8ஆம் அதிபதி அல்லவா. அப்போ இரவு நேர பயணத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்கள். சுக்கிர பகவான் பாருங்க, சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். சுக்கிரன் அங்கே ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அந்த கிருத்திகை நட்சத்திர பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா சூரியன் 6ஆம் அதிபதி. அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனை அல்லது அப்பாவோட கருத்து வேறுபாடு வருவதற்கு அரசாங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். அரசாங்க விதிகள் மீறி செயல்படக்கூடாது. அதே சமயத்தில் சூரியனுங்கிறது உங்கள் மேலதிகாரி குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ மேலதிகாரிகள் விஷயத்திலும் கரெக்டாக இருக்கணும். இல்லைனா இந்த காலகட்டத்தில் கோபம் வரும், ஆக்ரோஷத்தை வரும், வேலையை விட்டுறக்கூடாது. ஏன்னா சுக்கிரன் 8ஆம் அதிபதி, சூரியன் 6ஆம் அதிபதி. 6, 8 கனெக்ட் ஆகும்போது ஒரு வழியை கொடுத்து விடும். அதனால் வேலை, உங்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத மீனராசி என்பர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுக்கு டெம்ப்டை கொடுத்து உங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது என்ன ஆகும், அது வேறு மாதிரி ரூட்டுக்கு போயிடும். அப்போ மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. அவசரப்பட்டு, ஏன்னா 6, 8 கனெக்ட் ஆகுது, அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாது. இங்கே தான் டக்குன்னு கோபம் வந்துடும், டக்குன்னு எமோஷனல் ஆயிடுவீங்க, டக்குன்னு வேலையை விட்டு அடுத்த நிமிஷம் பார்த்துக்கலான்னு வந்துடுவீங்க. பட் இந்த இடத்தில் நிதானம், பொறுமை அவசியம் மீனராசி என்பர்கள். இதை நல்ல மைண்டில் வச்சுக்குங்க. வேலையை மட்டும் விட்டு தேடக்கூடாது. அப்படியும் மாறணும் அப்படின்னு முடிவு எடுத்து விட்டீர்கள் என்றால் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணும் அப்படிங்கிறத ஆழமாக உங்கள் மனசில் பதிய வச்சுக்குங்க. அவ்வளோதான். வேலை அப்படின்னு எடுத்தால் 8ஆம் அதிபதி, 8ஆம் இடம் என்பது வலிவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மட்டும் கிடையாது, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும். டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் கொடுத்துரும், டக்குன்னு அதிர்ஷ்டம் கிடைச்சிரும், டக்குன்னு ப்ரமோஷன் கிடைச்சிரும். அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும். பணம் எங்கே ஒரு இடத்துல லாக் ஆச்சு, டக்குன்னு பணம் கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கல நினச்சிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிரும். ஆனால் அங்கே ப்ரெஷர் இருக்கும். அதாவது மனசு ஏதோ ஒரு இடத்தில் சிக்கி கொண்டு, ஒரு வருத்தப்பட்டு கொண்டு, ஒரு அலைச்சல் திருச்சலோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மீனத்துக்கு இருந்து கொண்டிருக்கும். ரைட். அடுத்து சுக்கிர பகவான் அந்த இடத்துல ரோகிணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். இது எப்போ அப்படின்னா 27/4/2026 7/5/2026 வரை இந்த காலகட்டம் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில் சுக்கிரன் ட்ராவல் பண்ண போகிறார். சந்திரன் 5க்குரியவன். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் குழந்தை பற்றிய சிந்தனை உணர்வுகள் அதிகமாக இருக்கும். குழந்தை படிப்பு, குழந்தை செட்டிலாக்குவது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது, உங்கள் முயற்சியால் ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பது, குலதெய்வத்துக்கு சென்று வழிபடுவது, பிரார்த்தனை செய்வது, உங்கள் கனவுகள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வது, ஒரு நல்ல பாசிட்டிவ் உணர்வு கொடுக்கும். மனம் சேஞ்ச் ஆகுது, வைப்ரேஷன், எதையும் தாங்கி கொள்ளலாம். இது இப்படித்தான், அவ்வளோதான், ரைட்டு, விட்டுறலாம், பார்த்துக்கலாம். சந்திரனுங்கிறது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரே மாதிரி இல்லை.
அப்போது ஒரு வலியோடு இருக்கிறவங்க வலியை விட்டுருவாங்க. ஒரு ட்ராவல் பண்ணுவது, அதாவது ட்ராவல்னா மாற்றம், போயிட்டு வர்றது, ஒரு சேஞ்சஸை கொடுக்கறது, வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை கொடுப்பது, ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த பீரியட் சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த பீரியட் நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிசத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அதாவது 8/5/2026 அப்போது மிருகசீரிசம் செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு பாக்யாதிபதி, தனாதிபதி. ஸோ இந்த காலகட்டத்தில் பொருளாதார உயர்வு கொடுக்கும். கையிருப்பு பணம்ங்கிறது அதிகமாக இருக்கும். உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்கும். பொருளாதார உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம், உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த பாக்கியம் எடுத்துக்கங்க, உங்கள் மனசில் ஆசைப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு. குடும்பத்தினரோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை கொடுக்கும். கண்டிப்பாக மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் கணவனாக இருந்தால் மனைவி சார்ந்த விஷயங்கள், மனைவியாக இருந்தால் கணவன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஏற்கனவே மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் டெம்ப்டில் இருப்பீங்க, ஒரு டென்ஷன் இருக்கும். ஏதாவது ஒன்று சொன்னால் அதை அந்த பெருசாக்கிக்கிறது, மனசு சரியில்லைன்னு சொல்கிறது, மனசு எதையோ நினச்சி வருத்தப்படுறேன்னு நினைக்கிறது, இல்லை வேலைப்பல் அதிகமாக இருக்கிறது, இல்லை இவர் புரிஞ்சுக்க மாட்டார் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது, நல்லதே நம்ம சொன்னாலும் நம்மளுக்கு மேலே ஏதாவது ஒன்று தூக்கி போடுறாங்கங்கிறது. ஸோ இந்த மாதிரியான சின்ன ஒரு இது இருக்கும். பட் தாங்கி கொள்ளக்கூடிய, செயல்படுத்தி கொள்ளக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் அதாவது என்ன சொல்கிறது, ஸ்ட்ராட்டஜிக் பிளான், ஒரு வியூகம் வகுக்கணும். புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். இன்னும் நல்லா சொல்லணும்னா நடிக்கணும், நல்ல நடிகராக செயல்படணும். நடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். எஸ். ஸோ இந்த விஷயத்தில் இதை கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், மீனத்துக்கு சூப்பர். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி சுகபோகங்களை தரக்கூடிய நல்லது, சுக்கிரன் நல்லவன் தானே, நல்லதை செய்யக்கூடிய இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயத்தில், அந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே மீனத்துக்கு அமைய இருக்கிறது. இன்னும் ஒரு துல்லிய பலன், 2026 சொந்த தொழிலா வேலையா, எந்த கொடுப்பினை இருக்குது, வேலையாக இருந்தால் எப்போ இடமாற்றம், ப்ரமோஷன், சொந்த தொழிலுக்கான கொடுப்பினை இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். இப்போ +2 முடிச்சாச்சு, என்ன கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை இருக்குது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.